What is this politics? வெல்கம் டு PSIR ஆன்லைன் தமிழ். எந்த வயசுல இருந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம்? நான் நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, சார் ஐஏஎஸ் தான் சார் பையனுக்கு லட்சியம், அதனால நான் 2 வயசுலேருந்து என்சிஆர்டி புக்கெலாம் வாங்கி கொடுத்துட்டேன் சார், படிக்க வச்சேன் சார். இங்கே 2 வயசு என்சிஆர்டி புக்கு, இதெல்லாம் ஒரு குழந்தைத்தன்மத்தை, குழந்தை அந்த பருவத்தை என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி அவங்க டீனேஜ் பருவத்தை என்ஜாய் பண்ணணும். நான் 2வது படிக்கும்போது புக் வாங்கி தரேன், 3வது படிக்கும்போது வாங்கி தரேன், இல்லை சார் நான் 3 வயசுலேயே வாங்கி கொடுத்துட்டேன், ஏன்னா ஐஏஎஸ் தான் லட்சியம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அவ்வளோ சரியாக படலைங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒரு 4வது 5வது படிக்கிற வரைக்கும் குழந்தைய நார்மலாக இருக்க விடுங்க. அதுக்கப்புறமா ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பசங்களை புக்கு படிக்கிற ஹேபிட்டை நம்ம என்கரேஜ் பண்ணணும். நார்மல் புக், காமிக்ஸ் புக் படிக்கிறத என்கரேஜ் பண்ணணும், இங்கிலீஷில் படிக்கிறத என்கரேஜ் பண்ணணும், தமிழில் படிக்கிறத என்கரேஜ் பண்ணணும், ஃபிக்ஷன் புக், நான் ஃபிக்ஷன் புக், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, கதைகள், காவியங்கள், இதெல்லாம் படிக்க நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். அந்தந்த ஏஜுக்கு உண்டானது நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். புரியுதுங்களா? 5வது படிக்கிற குழந்தை என்ன படிக்குமோ என்கரேஜ் பண்ணணும். இப்போ 5வது படிக்கிற குழந்தை கார்ட்டூன் பார்க்கணும்னு சொல்லி போய் யூடியூப்ல கார்ட்டூன் பார்க்கறதுல அந்த டைம்ல கார்ட்டூனை பார்க்க விடாதீங்க. அதுக்கு போல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு காமிக்ஸ் வாங்கி படின்னு சொல்லுங்க. அப்படி நீங்கள் படிக்கிறீங்க. வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்கி போடுங்க, ஹிந்து பேப்பர் வாங்கி போடுங்க, ஃப்ரண்ட்லைன் மேகசின் வாங்கி போடுங்க, யூபிஎஸ்சிக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி போடுங்க. பசங்களை படிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அதை வாங்கி போடுங்க. அவங்க பார்க்கட்டும், அதுக்கு அவங்க பழகட்டும். அவங்களா ஒரு நாள் எடுத்து படிப்பாங்க. 5வது 6வது 7வது 8வது 9வது அவங்களா படிக்க, சும்மா அவங்கள நோண்டிக்கிட்டே நம்ம இருக்கவும் கூடாது. அவங்க என்ஜாய் பண்ணவும் விடணும். ஏன்னா இது எல்லாமே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் முக்கியம். நான் நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கோங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி என்னோட பையனை நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் சேர்த்து விட்டேன் சார், காலேஜை நான் கரஸ்பாண்டன்ஸில் போட்டேன் சார் அப்படிம்பாங்க. நல்லா ஷாக்கிங்காக இருக்கும். என்னங்க சொல்கிறீங்க, காலேஜை கரஸ்பாண்டன்ஸில் போட்டிங்களா? ஆமாங்க, காலேஜ் கரஸ்பாண்டன்ஸில் போட்டேன், நான் கோச்சிங் இன்ஸ்டியூட் இப்போவே நான் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்து விட்டேன் அப்படிம்பாங்க. ரொம்ப தப்புங்க. நீங்கள் 12வது படித்தோன்னா கிராஜுவேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஐஏஎஸ் படிக்க சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் காலேஜில் முதல்ல சேரணும். காலேஜில் போய் அவன் காலேஜ் என்வாயன்மெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், அங்கே விளையாடணும், ரெகுலர் காலேஜுக்கு போகணும். அப்போ தான் அவனுக்கு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறது. அதை நீங்கள் ஹேம்பர் பண்ணிட்டு நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து நான் கரஸ்பாண்டன்ஸில் காலேஜ் டிகிரி படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஐஏஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத பேரண்ட்ஸ் நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 5வது 6வது படிக்கிறதுலேருந்து நியூஸ் பேப்பர் ஹேபிட், ஜென்ரல் புக்ஸ் ரீடிங் ஹேபிட், இது எல்லாத்தையும் பசங்களை என்கரேஜ் பண்ணலாம். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸுக்கு என்கரேஜுக்கு வித்தியாசம் இருக்குது. என்கரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறமா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு அவங்க காலேஜ் போனோன்னே, ரெகுலர் காலேஜில் அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் ப்ராபப்ளி ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு என்சிஆர்டி புக்ஸை வாங்கி கொடுத்து, எப்பா இன்னையிலேருந்து நீ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி, ஸ்லோ ஸ்டெடியாக என்சிஆர்டி புக்ஸில் ஸ்டார்ட் பண்ணு. இந்தியா புக்கில் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா புக்கில் ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு புஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த வயசு கரெக்டான வயசு அப்படிங்கிறது இண்டிவிஜுவலுக்கு மாறும். ஆனால் தயவு செஞ்சு குழந்தைங்களை அந்த குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ண விடுங்க.